மீனராசி பத்தி சொல்லணும்னா மீனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும், கண்ணு அழகா இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. அப்புறம் மீனராசிக்காரங்க இந்த நழுவுல மீனுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மீனராசிக்காரங்க. ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்போம், பட் அவங்க பாட்டு நழுவி போயிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட கேரக்டர். ஆனா ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப பெருமை தேடுவாங்க, பெருமை புகழுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு அப்ரிசியேஷன் வந்து அது கூட ஒரு இன்னசென்ட்டான அப்ரிசியேஷன் தான் அவங்க ஆசைப்படுறது. அதாவது ஒரு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்னா அது வந்து மீனராசிக்காரங்க தான். அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பண்ணிட்டு அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அவங்கள வந்து யாரும் எதுவும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப பணத்தாசை இதெல்லாம் இருக்காது. அவங்க கொஞ்சம் லைவ்லியான பர்சனாக தான் இருப்பாங்க. மக்கள் கூட கனெக்டிவா இருப்பாங்க. லவ் விஷயத்துல கூட உண்மையா லவ் பண்ணுவாங்க. அந்த பர்சன் வேணும்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு அந்த ரெண்டு மீன் போது பார்த்தீங்களா மீனராசியில, ஒன்று வந்து டிவைன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க மீனராசிக்காரங்க. இந்த கடவுள் பிரேயிங் இது எல்லாமே அவங்களுக்கு பலிக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா வேர்ல்ட் சைட்ல எங்கெல்லாம் போகணும், எல்லாரோட என்ஜாய் பண்றது, அந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கும் வந்து. அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டா போயிட்டு இருக்கும் அவங்க லைஃப். அதே மாதிரி அவங்களுக்குள்ள சோகம் இருக்கும், அதை வெளியே கூட காமிச்சிக்க மாட்டாங்க மீனராசிக்காரங்க. தனக்குள்ளேயே அந்த சோகத்தையும் வச்சுப்பாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்கறது அந்த ஒரு புகழ் மட்டும்தான். அந்த புகழ் இருந்தாவே அவங்க லைஃப்ல வந்து அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க ஃபுட்டு விஷயத்துல வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. குருவோட வீடுன்றனால கொஞ்சம் நல்லாவே ஃபுட்டு வந்து எல்லா ஃபுட்டுமே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.